கடலூர் மாவட்டத்தில் வந்து போதைப் பொருட்களுக்கு எதிராக, அதாவது குறிப்பாக கஞ்சாவுக்கு எதிராக பல சோதனைகள் செய்து பறிமுதல் செய்திருக்கிறோம். கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா 230 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்திருக்கிறோம். நம்ம மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ஆந்திரா, ஒரிசா போன்ற மாவட்டங்கள்ல இருந்தா நமக்கு இங்க வரும். ஸோ இங்கே யார் வந்து அதை வாங்கி விற்பனை செய்கிறார் அப்படின்றத வந்து நம்ம அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக இந்த டீமை வந்து ஃபாலோ பண்ணி துணை கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆய்வாளர் வீரமணி மற்றும் உதவி ஆய்வாளர்கள் மாதேஸ்வரன், தவச்செல்வம் ஆகியோர் கொண்ட தனிப்படைகள் வந்து ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே யாருக்கு சப்ளை பண்றாங்க அப்படின்றத பார்த்து அவர்கள் மூலமாக ஒடிசால இருந்து ஒரு 2 பேர் வந்து இங்க கொடுக்கறதா வந்து தகவல் கிடைத்தது. அதன் பேரில் வந்து இன்றைக்கு மார்ச் கேட் பக்கத்துல அதிகாலை வந்து இந்த ஒடிசால இருந்து வந்த அபிலேஷ்குமார் அவர்களுடன் வந்த லாலிசா 2 பேர்த்த வந்து இந்த கஞ்சா பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது வந்து 21 கிலோ. இது யார் யாருக்கு சப்ளை பண்றாங்கன்னா அவர்களை விசாரணை செய்ததன் பேர்ல குட்டி தேவா, சுதாகர், மண்டையோடு சந்துரு, ஸோ இந்த 3 பேருக்கு நெய்வேலி பகுதியிலே, அதுபோல ஜீவா என்ற நபர் பண்ருட்டி பகுதியை சார்ந்தவர், அவருக்கும் சப்ளை செய்யறதாக தகவல் கிடைத்தது. இப்ப அவங்க 4 பேரையும் பிடித்து வைத்திருக்கிறோம். இந்த கஞ்சாவோட அவங்க எப்படி பேக்கெட் போடுறாங்க அப்படின்றதையும் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது போல வந்து இந்த போதைப் பொருட்கள் குறிப்பாக கஞ்சா வந்து நம்ம மாவட்டத்துல அங்கங்க இந்த கிராம் கணக்கில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் வர்றது பூரா வந்து ஒடிசா அல்லது ஆந்திரா மாநிலத்தில இருந்து. ஸோ நீ வேற ஏதாவது நெட்வொர்க் இருக்கா அப்படின்றதையும் நம்ம விசாரணை செய்துட்டு வரோம். இந்த பிடிபட்டவர்களிடமிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் இந்த புரோக்கரா செயல்பட்டவர்களும் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது.